முன்னால நான் வரேன் எனக்கு ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பண்ண வீடியோ இல்லை சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கேன். ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னோட ஸ்டைலில் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு இருக்குங்க. ஸோ கூடவே வந்து பண்ணாக்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்ஓஎஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதுனாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இதில் ரிமூவ் பேக்வர்ட்னு ஐக்கான் இருக்கா, அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபைல் ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரீ வெர்ஷன் இல்லைனாக்க நான் இன்ஸ்டாமில் பயோவில் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். வேணுன்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தரலாம். அதுக்கு கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ண சைடில் டெஸ்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரே ஃபாண்ட் தான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க இம்போர்ட் ஆயிரும். ஓகே. இம்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்க அது கனெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் வந்து பண்ண இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தினாக்க நான் அந்த கேலுக்கு வந்து பண்ணாக்க ஒரு இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு பிக்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்க மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கார்ட்டூன் இமேஜ் இருக்கும். இந்த கார்ட்டூன் இமேஜ் எங்கெங்கே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார்ட்டூன் இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் போட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நான் பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் ஆயிடும். ஜஸ்ட் உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க உங்கள் வரலால் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நீங்கள் மூவ் பண்ணுறதுனாக்க ஒரு விரலில் நீங்கள் மூவ் பண்ணுங்கள், இல்லை அந்த பிக்குடைய சைஸ் அதிகம் பண்ணுறது இல்லை கம்மி பண்ணுறதுனாக்க 2 விரலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது வந்து பண்ணாக்க ஜூம் அவுட்டு ஜூம் இன் வந்து பண்ணாக்க ஆகும். கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கேல் கார்ட்டூன் இமேஜுக்கு பதிலாக நீங்கள் வேறு யாரோ பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க இப்போ நான் சொன்ன பாருங்கள், இதே சேமத்தில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளோதான் கேஸ், ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இதுக்கப்புறம் இப்படி தான் ஷோகும். ஃபஸ்ட்லி எப்படி நீங்கள் பிக் ஆட் பண்ணீங்களோ அதே சேம் மெத்தடில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்க அந்த ஃபாண்டுக்குடைய கலர் வந்து பண்ண உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சைடில் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளோதான் இங்கே. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கா, சிம்பிளாக தான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு உங்களுடைய சப்போர்ட் மட்டும் கொடுங்க, எனக்கு அதுவே போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம் காய்ஸ்.